ஆண்களே இனிமேல் ஸ்டைலுன்னு தாடி வளர்ப்பீங்க. தாடியால் வரும் புது வைரஸ். கொஞ்சம் கவனம் குறைந்தால் வாழ்நாளுக்கும் கஷ்டம்தான். ஒரு மனிதனின் தாடியில் உள்ள கிருமிகள் சில கழிவறைகளில் உள்ளவைகளை விட அதிகமாக இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டது. இது தாடி வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்களிடையே மட்டுமல்ல, சுகாதாரத்தை முக்கியமாக கருதுபவர்களிடையிலேயும் பெரும் கேள்விகளை எழுப்பியது. ஒருபுறம் ஆச்சரியம், மறுபுறம் குழப்பம். தாடி வளர்ப்பது உண்மையிலேயே அபாயமா என்ற கேள்வி பலருக்கும் ஓடிக்கொண்டு உள்ளது. மனித சருமத்தில் இயல்பாகவே கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. பாக்டீரியா, பூஞ்சை, வைரசுகள் இவை அனைத்தும் நம்மோடு வாழும் பகுதிகளே. இதில் தாடி பகுதியில் குறிப்பாக அதிக அளவில் ஈரப்பதமும் வெப்பமும் உள்ளது. மேலும் முகத்தில் சுரக்கும் எண்ணெய் பசை மற்றும் உணவு துகள்கள் எளிதாக தாடியில் தேங்கி நின்று விடுகின்றன. இதனால் அந்த இடம் நுண்ணுயிரிகள் செழித்து வளர மிகவும் ஏற்ற சூழலாக அமைந்து விடுகிறது. முகத்தையும் தாடியையும் நாம் அடிக்கடி தொடுவதும் புதிய கிருமிகள் அந்த பகுதியில் தொடர்ந்து சேர காரணமாகின்றது. விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாகவே தாடி பற்றிய சுகாதார கவலையை தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆரம்பகால ஆய்வுகளில் முகத்தை நன்கு கழுவினாலும் கூட தாடியில் பாக்டீரியாக்கள் மற்றும் நச்சுக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதுதான் தாடி என்பது பாக்டீரியா சேமிப்பு நிலையமா என்ற கேள்விக்கு தோற்றம் தந்தது. குறிப்பாக மருத்துவமனைகளில் நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த விவாதம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அதற்கும் மேலாக ஒரு ஆராய்ச்சி நாய்கள் மற்றும் ஆண்கள் ஒரே எம்ஆர்ஐ கருவியை பயன்படுத்தினால் சுகாதார சிக்கல் ஏற்படுமா என்பதை ஆராய்ந்தது. அதில் ஆண்களின் தாடியில் நாய்களின் ரோமத்தை விட பல மடங்கு அதிக நுண்ணுயிரிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. மேலும் அந்த பாக்டீரியாக்களில் சில மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்றும் குறிப்பிடப்பட்டது. இது தாடி வளர்ப்பது ஒரு அபாயமா என்ற எண்ணத்தை மேலும் வெளிப்படுத்தியது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தாடியை ஆதரிக்கும் ஆய்வுகளும் இல்லை என்று சொல்ல முடியாது. சில ஆய்வுகள் தாடி வைத்துள்ள மருத்துவர்களும் ஷேவ் செய்திருக்கும் மருத்துவர்களும் கொண்டிருக்கும் கிருமி பெரிய அளவில் வேறுபாடு இல்லை என்று தெரிவித்துள்ளன. அதே சமயம் மருத்துவமனைகளில் நோய் தொற்று ஏற்படுத்தும் முக்கியமான பாக்டீரியா ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் தாடி வைத்தவர்களிடமிருந்து குறைவாகவே காணப்பட்டது என்பது அந்த ஆய்வின் மற்றொரு முக்கிய முடிவாகும். எல்லாவற்றிலும் முக்கியமான உண்மை என்னவென்றால், தாடி இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, அதனை எப்படி பராமரிக்கிறோம் என்பதே முக்கியம். தினசரி முகம் மற்றும் தாடியை சுத்தமாக கழுவுவது, மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துவது, சீவுவது மற்றும் நேரத்தில் ட்ரிம் செய்வது என பராமரிப்பு நன்றாக இருக்கும்போது தாடி எந்த சுகாதார சிக்கலுக்கும் காரணமாக மாறாது. அதற்கு மாறாக பராமரிக்கப்படாத தாடிதான் பூஞ்சை, அழற்சி, தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ நிபுணர்கள் தாடியை பராமரிக்க சிறந்த வழிமுறைகளை வழங்கியுள்ளனர். சீப்பு பயன்படுத்துவது தேவையற்ற துகள்களை அகற்றும். ட்ரிம்மிங் மூலம் தாடி சீராகவும் சுத்தமாகவும் இருக்கும். மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துவதால் தாடிக்கு அடியில் உள்ள சருமம் ஈரப்பதம் இழக்காமல் பாதுகாக்கப்படும். இது அனைத்தும் நுண்ணுயிரிகள் பெருகுவதை தடுக்க உதவும். முடிவாக, தாடி சுகாதாரத்திற்கு ஒரு அபாயம் என்பதை ஏற்க முடியாது. ஆனால் அது முறையாக பராமரிக்கப்படாத போது மட்டுமே அபாயம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் தாடி அழுக்கானது என்ற பரிசீலனைக்கு பதிலாக நாம் அதை எப்படி பராமரிக்கிறோம் என்பதை நம்மை பாதிக்கும் உண்மையான கேள்வி. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.